தமிழக அரசால் வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கல்வி உதவித் தொகை பெறும் மாணவர்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று அண்ணா பல்கலைக்கழக டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலம் கல்லூரிகளில் சேர வேண்டும். மேலும் அவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு மாணவன் தனியார் பொறியியல் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்ந்தால் அம்மாணவன் பெறும் கல்வி உதவித்தொகை எவ்வளவு எனில், மாணவன் சேரும் பாடப்பிரிவு NBA தரச்சான்றிதழ் பெறவில்லை எனில் ரூபாய் 50,000 கல்வி கட்டணமும், NBA தரச்சான்று பெற்ற பாடப்பிரிவாக இருந்தால் ரூபாய் 55,000 கல்வி கட்டணமும் அரசால் வழங்கப்படும். மேலும் விடுதி மாணவன் எனில் விடுதி கட்டணமாக ரூபாய் 40,000ம், விடுதி அல்லாத கல்லூரி பேருந்தில் பயணிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 25,000ம் உதவித்தொகையாக வழங்கப்படும். இவ்வாறாக வருடத்திற்கு 75,000 முதல் 95,000 வரை ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மேலும் 4 வருடத்திற்கும் சேர்த்து குறைந்தபட்சமாக ரூபாய் 3 லட்சமும் அதிகபட்சமாக ரூபாய் 3,80,000 வரையிலும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது.